100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கியது குறித்து போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என்று முதலமைச்சர் சாடியுள்ளார். தமிழர்களின் வரலாற்று தொன்மையை நிரூபிப்பதற்கான 2000 ஆண்டுகால சண்டையில் தோற்றுப்போக மாட்டோம் என்றும் சூளுரைத்துள்ளார். நெல்லை மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் 15 புதிய பேருந்துகள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் நரசிங்கநல்லூரில் சிட்கோ தொழிற்பேட்டை, காயிதே மில்லத் நூலகம் உள்ளிட்ட 356 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 11 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நெல்லையப்பர் கோயில் தேரை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் வரும் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து தேர் ஓடும் என்றும் தெரிவித்தார். கீழடி தொடங்கி அனைத்து அகழாய்வு பணிகளுக்கும் மத்திய அரசு தடை போட்டு வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் கீழடி, பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நேரில் பார்வையிட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அவங்களுடைய எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழகம் மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதுல நாம் தோற்ற மாட்டோம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவது வரலாற்று தவறு என்று முதலமைச்சர் சாடினார். எனவே மத்திய அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். வருகிற 24ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆனா இதை பத்தி மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற இதுவரைக்கும் வாய்த்திருக்கல. மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். இது எங்களுடைய லட்சியம். அதனைத் தொடர்ந்து தனது 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் நெல்லையிலிருந்து சென்னை திரும்பினார்.